திருவாழ்க திருவைத்துணை, குருவாழ்க குருவைத்துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 29ஆம் நாள். கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் திறமைகள், திட்டங்கள் எல்லாம் தொழில் செய்யும் இடத்தில் வெளிச்சத்திற்கு வந்து அதற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்கள் விருப்பப்படி நிறைவேற்றுவதற்கு தெளிவான திட்டங்கள் தேவை. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற சில கண்டிப்புடன் செயல்படுவீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களிடம் சில ரகசியத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தொழில் சார்ந்த திட்டங்கள், பயணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் சில ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது ஆதாயத்தை தருவதால் நீங்கள் அதை அனுசரித்து செல்வது நல்லது. ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாக மாறி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். தந்தை போன்ற பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வீண் விமர்சனங்களெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள். அதை தவிர்க்கவும். பெண்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் இன்று அதை ஒத்தி போடவும். தந்தையின் கருத்து வேறுபாடு ஏற்படும். வாழ்க்கை துறையிடம் கோபதாபம் வேண்டாம். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். மிதுனம். பேச்சில் நிதானம் தேவை. அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். தனவரவு, பணவரவு, பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். நண்பர்களுடன் சகோதரனுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவசரமாக எதையும் செய்யாமல் நிதானமாக செய்வது இன்றைய பிரச்சனைகளுக்கு முடிவாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசியல் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள், திட்டங்களுக்கு நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்ல தகவல்கள் வருவதற்கு தாமதமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களோடு சில பிணக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் தனித்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்தால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். கடகம். நீங்கள் நினைத்தபடி செய்வதற்கு தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துறை உங்கள் மானம் போல் நடந்து, மனமறிந்து நடந்து மகிழ்ச்சியை தருவார்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடு ஏற்பதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. உறவினர்கள் ஆளுமை உறுத்தலாக இருப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். உங்கள் விருப்பங்களை நிதானமாக செயல்படுத்தினால் வெற்றிகளை நீங்கள் குவிக்கலாம்.
தெளிவான திட்டங்கள் மாற்றங்கள் மூலம் தொழிலில் நல்ல முயற்சியில் செய்வீர்கள். தொழிலில் அந்நியர்களின் தலையீடு பிரச்சனைகளை தரும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வதால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். சிம்மம். தேவையற்ற வேலைகளை செய்வதால் உங்களுக்கு வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும். பணிச்சுமை கூடும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் விஷயத்தில் மட்டுமென்று கணக்காக இருப்பது நல்லது. மேலும் தொழிலில் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றும் என்பதால் என்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை கைவிடவும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணவரவு தனவரவு பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. அரசு விஷயங்கள் அரசியல் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி காண முடியும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவர்களிடம் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் போல் கூட இருந்து உதவி செய்வார்கள். புதிய வித்தைகளை கற்று தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் உங்களை பழகுவதால் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. கன்னி. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீங்கள் நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைக்கின்ற வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள். தேவையற்ற வேலைகளை தவிர்த்தால் இன்று உங்களுக்கு செல்வாக்கு கூடும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். தனவரவு பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் அதிகாரத்தை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாய் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருந்தாலும் விருப்பங்கள் நிறைவேறுவதில் எந்தவித தடையும் இருக்காது. தொழிலில் அந்நியர்கள் தலையீடை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். திட்டமிடாத காரியங்கள் எதுவும் வெற்றி பெறாது என்பதால் திட்டமிட்டு நிதானமாக பதட்டமில்லாமல் அவசரப்படாமல் செய்கின்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி மலரும் நினைவாக இந்த நாளை மகிழ்ச்சியாக கடந்து செல்வீர்கள். துலாம். தொழிலில் உங்கள் திட்டங்கள் திறமைகள் வெளிப்பட்டு வரும். உங்களுடைய மனமாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் சிந்தனை ஓங்கும். சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தொழிலில் அழுத்தங்கள் ஏற்படும். பணி சுமை கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். லாப வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் நன்றாகவே இருக்கும். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமும் தேவை. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். விருச்சிகம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் அதிகாரிகள் ஆதரவாக நன்றாக செயல்படும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சல்களை கொடுப்பதால் இன்று அதை தவிர்க்கவும். பெண்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட பயணங்கள் எல்லாம் வெற்றியை தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு அல்லது அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரித்து உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. தனுசு. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். புதிய நபர்கள் அறிமுகமாவதால் அவர்களால் பிரச்சனைகள் தோன்றும். எதிர்பாராத பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அதையெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் பிரச்சனையை கொடுக்கும் என்பதால் புதிய நபர்களை பழகுவதில் அவர்களுடன் பேசுவதில் கவனம் தேவை. பேச்சை அடிக்கடி மாற்றி மாற்றி பேசாமல் நிதானமாக ஸ்திரமாக பேசி பழகுங்கள். தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும்
கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் சகோதரர்கள் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த வருமானங்கள், லாபங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாப வருமானங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இருந்தாலும் அவர்களுக்காக சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். மகரம். வாழ்க்கைத்துறை உங்கள் மனமறிந்து நடப்பதாக என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் அந்நிய தலையீடு வேண்டாம். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பீர்கள். போட்டிகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். எதிர்பாராத விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பெண்கள் ஆதரவாலும் பணபலத்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசியல்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்னும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம். வேலையில் அழுத்தங்கள் கூடும், அலைச்சல்கள் அதிகரிக்கும், மறைமுக எதிர்ப்புகள் கூடும். குடும்பத்தின் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் சிறு வாக்குவாதங்கள் நடத்தினாலும் அது ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் எதிர்பார்த்த செல்வாக்கோடு பலன்களை பெறலாம். நண்பர்கள் சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனம் தேவையில்லாமல் அலைபாயும். அதை கட்டுப்படுத்தி நிதானமாக இறை வழிபாடுடன் செய்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் நல்ல பணப்புழக்கங்கள் ஏற்படும். அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு அல்லது மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து ஆதரித்து அவர்கள் தவறுகளை குற்றங்காட்டாமல் சுட்டி காட்டாமல் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம். உங்கள் விருப்பங்கள் இன்று நிறைவேறி மகிழ்ச்சி தரப்போகிறது. விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் பணவரமும் தனவரமும் லாப வருமானங்கள் அதிகரிக்கப் போவதால் டபுள் தமாக்காவாக நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி அடைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் இருந்து ஏதேனும் வருமானம் வர வேண்டியிருந்தால் அதுவும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். வேலையில் அழுத்தங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியும் ஆதரவும் கிடைக்கும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் பிரச்சனை தரும் என்பதால் ஒத்தி போடவும். நண்பர்கள் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து தருவதாலும் அவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்று அமோகமாகவும் அனுகூலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் மலர்வதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவார். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் விலை குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த வீடியோவை பார்த்த பின் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தேடாமலே உங்களுடைய முகப்பு திரையில் தானாக வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.